கடகராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதத்தில் உங்களை அறியாமையே ஒரு சந்தோஷம் வரும். அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, என்ன பண்ணன்னு தெரில, எப்படி பண்ணன்னு தெரில, ஒரே குழப்பமாக இருக்குப்பா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாகவே இருக்குது அப்படின்னு யோசித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்க்கை நல்ல நிதானமான சந்தோஷமான நிலையான தன்மையை உங்களுக்கு குரு சுக்கிரனோடு இணைவு பெற்று இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் ஒரு அழகான கார் வாங்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வாங்கலாம், அல்லது தங்க நகைகள் வெள்ளி நகைகள் வாங்கக்கூடிய யோகம்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் உறுதியாக இருக்குது. செலவுக்கு காசு இல்லைங்க, உங்கள் மனசு சொல்கிறது எனக்கு புரியுது. ஐயா செலவுக்கு காசு இல்லையா, அங்கே எப்படியா தங்க நகை வாங்க முடியும், அப்படி வாங்க முடியும், இப்படி வாங்க முடியும் சொல்கிறீங்க அப்படின்னா, பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. நவகிரகத்தில் ரெண்டு கிரகம் தான், சுக்கிரன் குரு, இந்த 2 பேரும் தான் தங்க நகைக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். வெள்ளி நகைக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் கட்டாயமாக வேணும். ஸோ அப்போ உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியிலே அமர்ந்து, அதுவும் பெருத்த பணமான குருவோடு அமர்ந்து இருப்பதனால உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அழகான டிசைனில் தங்க நகைகள் வாங்கக்கூடிய அமைப்பு கிரகம் கொடுக்கும். தங்க நகையை அடமானம் வச்சுருந்தீங்கன்னா அந்த நகையை மீட்டெடுத்து மீண்டும் நீங்கள் போட்டுக்கொள்வதற்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரகம் கொடுக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்கோ பணத்து சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் இன்வால்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. இந்த பாசம் அக்கறை அப்படின்னா ஃபஸ்ட்டால் கை தூக்கிட்டு வந்துருக்கீங்க, நான் தான் முக்கியம் ஒன்று. ஸோ அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் பல ஏமாற்றங்கள் பல தடைகள் இருந்தாலும் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக ஜூன் மாதத்துக்கு மேலே உங்களுடைய திறமையும் உங்களுடைய தகுதியும் பார்த்து எல்லாரும் யோசிக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளோ தூரம் இவர் செய்வார்னு தெரியலையே, இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் ஒரு சிறப்பாக செஞ்சு முடிப்பாங்கன்னு தெரியலையேன்னு எல்லாரும் வாயில் விரல வைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஏற்றமும் மாற்றமும் சந்தோஷமும் ஜூன் மாதத்தில் நம்முடைய கடகராசி என்பதாகிய உங்களுக்கு நிறைந்திருக்கிறது.